ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு எஸ் பேங்க்லேருந்து வந்திருக்க ஒரு கிஃப்ட்டுங்க. இது எதுக்காக வந்திருக்கு இது நோ கமர்ஷியல் வேல்யூ அப்படின்ட்டு கீழே கிஃப்ட்டுன்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிரெடிட் கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிருப்போம். அதில் பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம ரெடீம் பண்ணலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோடய எஸ் பேங்க்கோட பாயிண்ட்ஸை வச்சு நான் இந்த கிஃப்ட்டை வந்து ரெடீம் பண்ணியிருக்கேன். இது வந்து கேமராங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதாவது லேப்பில் கனெக்ட் பண்ணுற ஒரு கேமரா. ரிடப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எஸ் பேங்க் சிசி இந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம். ஒரு வேளை பொய் சொல்கிறேன், ஒரு வண்டியே ஆர்டர் போட்டு போடுறேன் அந்த மாதிரிலாம் நினைப்பீங்க. கிரெடிட் கார்டு என்ன பேங்க்கை வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கிஃப்ட்டாவோ இல்லைனா கேஷாவோ இல்லைனா வவுச்சர்ஸ் ஆச்சும் வாங்குறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். நிறையா பேத்துக்கு தெரியாமல் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு கிஃப்ட்டோடது வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா அது 1 இயர் தான் வேலிடிட்டி. அந்த 1 இயருக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா அது வேஸ்ட்டாக போய் அது ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீங்களும் இந்த மாதிரி ரிடம்ஷன்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கிட்டத்தட்ட ஒரு 15 கிரெடிட் கார்டு வச்சுருக்கேன். அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி தான் கிஃப்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூடூத் கூட ஒன்று ஃப்ரீயாக வந்து கிடச்சிதுன்னு அதையும் இது பண்ணி வச்சுருந்துருக்கேன். இப்போ இது காமிச்சிருப்போம், ஓப்பன் பண்ணி காமிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். பேக்கிங் வந்து பக்காவாக இருக்கும். இது நம்ம எஸ் பேங்கோடதுலேருந்து போன வாட்டி குக்கர்லாம் வாங்கியிருக்கேங்க. வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னாலுமே குக்கரு அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நிறையா வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம். வந்து ஓப்பன் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கேமரா பேக்கிங் பயங்கரம். என்ன கிஃப்ட் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கவர் பண்ணி அது மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பபுள்ஸ் கவர். இந்த பபுள்ஸ் கவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். 720 ஹை ரெசல்யூஷன் கேமராங்க. இது லேப்பில் வந்து இருக்கிற கேமராவோடதெல்லாம் உங்களுக்கு பத்தலைன்னா இந்த கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். கேமிங்க்கு இந்த கேமரா தான் வந்து நமக்கு வந்திருக்கு. இந்த கேமரா தான் வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா? வந்து ஸ்டிக்கர்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கான்னு பார்த்தா ஸ்டிக்கர் எதுவுமே ஓப்பன் பண்ணாமல் சூப்பராக தான் இருக்குது. அன்பாக்ஸ் பண்ணிருவோம். கத்தி இருந்ததுன்னா கத்தி வச்சு அன்பாக்ஸ் பண்ணிட்டு இது ஓப்பன் பண்ணு. இந்த கேமராவோட ப்ரைஸ் வந்துன்னா 2499 ரூபா போட்டிருக்கு. பட் இது என்ன ரியல் ப்ரைஸ் எனக்கு தெரியல. இந்த பாக்ஸில் அந்த ரேட் வந்து போட்டிருக்காங்க. வெப் கேமராங்க. இது ப்ராஜெக்ட்டு அசைன்மெண்ட்டுக்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எஸ் பேக் கேமராவுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. மேட் இன் சைனா, பிஸ் இந்தியா கவர்மெண்ட்டோட இதெல்லாமே இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி மாட்டுறதுக்கு. இது வந்து எப்படி ஸ்டாண்டு மாதிரி மாட்டுறது, இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்துடும். வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமராவை வந்து உள்ளேயே நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு காமிச்சு தரப்போகிறேன். உள்ளே வந்து நமக்கு வின் கிஃப்ட் டு ரெஜிஸ்டர் யுவர் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் மேபி வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கூப்பன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குயிக் ஸ்டார்ட் கைடு அப்படின்ட்டு இதுக்கு ஒரு கைடு கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா பேப்பரில் சின்னதாக இது எப்படி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. யூனிவர்சல் கிளிக் பேஸ் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. இந்த கேமரா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிரெடிட் கார்டெலாம் வச்சுருக்கீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸை வேஸ்ட் பண்ணாமல் நீங்களும் என்ன மாதிரி ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான பொருள், அதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ் ஆகிறது இல்லைனா வீட்டில் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஹோம் அப்ளைன்ஸஸ் எல்லாமே வந்துட்டு நிறையா கொடுக்குறாங்க. கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. 1 இயர் வேலிடிட்டி. அது இல்லைனா வேஸ்ட்டாக போயிடும். ஒரு சில டெபிட் கார்ட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அதுலேயுமே பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். டெபிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ நம்ம கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. கனெக்ட் பண்ணிட்டோம்னா போதும், யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்ஃபுல்லாக தான். நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுற பாயிண்ட்ஸை வேஸ்ட் பண்ணாமல் நீங்களும் இந்த மாதிரி வேல்யூபுளாக ஏதாவது அந்த பாயிண்ட்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது வாங்கிக்கோங்க. இல்லைனா கேஷாக அவங்க கூட வந்து பில் அட்ஜஸ்ட் ஆகிற ஒரு சில கிரெடிட் கார்ட்ஸ்லாம் இருக்குங்க. கிரெடிட் கார்ட்லேயே யூஸ் பண்ணுறதா நான் எனக்கு பிடிச்ச 2 பர்சனலான கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று எஸ்பிஐயில் கேஷ்பேக் கிரெடிட் கார்டு. மந்த்லி 1 lakh யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரிட்டன் திருப்பி 95,000 கட்டினா போதும். அதாவது 1 lakh திருப்பி கட்டோம் அப்படின்னா பில் ஜென்ரேஷன் ஆனோன்னா 5,000 கேஷ்பேக் ரிட்டன் கொடுத்துருவோம். அப்போ 95,000 ரூபா தான் ஒரு மாதம் நம்ம வந்து கட்டுறோம். 5,000 வந்து மாதம் எயின் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கார்டு ஸ்கேஃபியா வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ஸ்பெண்ட்டுக்குமே 10% வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஆஃப்லைன் ஸ்பெண்ட்க்கு கீழே ஆன்லைன் ஸ்பெண்ட்க்கு கொடுத்துருவாங்க. அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரெயின், ஃப்ளைட்டு,
பஸ்ஸு, ஹோட்டல் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃப்ரீயாகவே வந்து புக் பண்ணலாம். அந்த பாயிண்ட்ஸை வச்சு புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப்லேயே புக் பண்ண முடியும். அது போக ஸ்கேஃபியாலே வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ கிரெடிட் கார்டுமே வந்துடும். அதை வச்சு நீங்கள் வெளியே எல்லாமே ஸ்கேன் பண்ணி கூட பேமெண்ட் வந்து போடலாம். அதுக்கு 5% காயின்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. யூஸ் பண்ணாத யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.